புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தினமலர்களுக்கு வணக்கம். வணக்கம். மீண்டும் சாதிய வன்கொடுமையால் தலித் மாணவனுடைய கை வெட்டப்பட்டிருக்கிறது. புல்லட் ஊட்டியதால் இந்த கொடூர செயல் அரங்கேறி இருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். சேலத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையில் புகார் கொடுக்க விடாம தடுத்தது யாரு? இவங்க தான், அதுவும் திமுக காரங்க என்று உண்மையை சொல்லி இருக்கிறார் அண்ணாமலை. அது மட்டும் இல்ல, அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கலையும் உருவெடுக்கும் முறை நான் இருப்பேன் அப்படின்னு பேசியிருக்கிற விவரங்களை பார்க்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு சமரசம் செய்து கொண்ட கமல் இப்போ அந்த ராஜ்யசபா சீட் கிடைக்குமா அப்படின்ற விரக்தியில் இருப்பதாக தகவல். சேகர்பாபு சந்தித்து இருக்கிறார். கூடவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சென்று சந்தித்து இருக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். தேர்தலுக்கு முந்தைய இலவசங்கள் அறிவிப்புகளால் மக்கள் ரொம்ப சோபேறியாயிட்டாங்க, உழைக்கவே மாட்டேங்கிறாங்க என்று அதிருப்தி தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். தமிழகத்துல திமுகவின் செல்வாக்கு எவ்வளவு அப்படின்னு ஒரு சர்வே நடத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 5% அதிகமாகி 52% இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா திமுகவுக்காக கொடி பிடிக்கக்கூடிய தொண்டனுக்கான விரக்தியும் அதிகமாக இருக்கிறது என்று தகவல். விவரங்களை பார்க்கலாம். போரூர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்று கஞ்சா கற்பவர்கள் சொன்னதற்கு பதிலாக மருத்துவ அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள், அதெல்லாம் இல்லைங்க, இத்தனை மருத்துவர்கள் இருந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? இதற்கு மேலும் கிளறினால் அவருக்கு தான் பாதிப்பு என்று பதில் அளித்திருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் பொருளாதார ரீதியா இப்போ கொஞ்சம் மேலுக்கு வந்ததுனால புல்லட் வண்டியை வாங்கி ஓட்டியிருக்கிறார். அதே பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர் மேல் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, இன்னும் சொல்ல போனால் அந்த சமூகத்தின் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிங்கிற காரணத்திற்காக 3 நபர்கள் இவர் புல்லட் வாங்கி ஓட்டுறாருங்கிறத ஒற்றை காரணத்திற்காக புல்லட் வண்டியை அடிச்சு நாசம் பண்ணிருக்காங்க. இவருடைய கையை வெட்டி இருக்கிறார்கள். ஒரு கை துண்டாயிடுச்சு, ஒரு கை வெட்டப்பட்டிருக்கு. வெட்டப்பட்ட கையோடு வீட்டுக்கு போய் அங்க மறுபடியும் அம்மா காமிச்சு அங்கிருந்து மறுபடியும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் வெட்டப்பட்ட கை மீண்டும் சேர்ப்பதற்கான மருத்துவ சிகிச்சையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு கொடூரமான, கேட்பதற்கே அச்சப்படுகின்ற சம்பவம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு சமூகத்தை சார்ந்த புல்லட் வண்டியை ஓட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுது. என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற ஊர்ல எப்படியோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த புல்லட்டு அதையும் கொஞ்சம் மீசையை முறுக்கி விட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு போறதுங்கிறது ஒரு கெத்து. அது ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் பண்றாருன்னா அது கெத்து. அதை யார் செய்யணும்னா நாங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ஆதிக்க சாதியினர் சிலருடைய அந்த ஒரு மனநிலை, அந்த மனநிலைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான கைகளை வெட்டுவதும். நீ எல்லாம் புல்லட் வாங்கலாமா, நீ எல்லாம் எங்க ஊருக்குள்ள அதுல வந்து ஓட்டிட்டு போய் கெத்தாலாம் போகலாமா அப்படிங்கறதுடைய வெறுப்பு. கைது செய்யப்பட்ட அந்த 3 நபர்கள்ல ஒருவர் மேல ஏற்கனவே பல கொலை கொள்ளை வழக்குகள் அப்படிங்கிறதும் இருக்கு. உடனே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாதி அமைப்புகள் பின்புலமாக இருந்து இவரை காப்பாற்றக்கூடிய செயல்களை செய்யுமா? அதை தாண்டி நடந்த சம்பவத்தை நேர்மையாக பார்த்து இதற்கான அந்த இரும்புக்கரம்னு சொல்றாங்கல்ல, அந்த எஃகு அதெல்லாம் என்ன இருக்குன்றது தெரியல. 2வது அடங்கமறு அத்துமீறுன்னு ஒருத்தர் வேற சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன இதற்கு கண்டனம் தெரிவிக்க போறாரா அல்லது சமரசம் செய்து கொள்ள போகிறாரா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது. எந்த காரணத்திற்காகவும் இந்த செயலை யாராலும் நியாயப்படுத்தவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாத செயலாக இருக்கும் நிலையில நடவடிக்கை என்ன அப்படின்ற $1 மில்லியன் கொஸ்டின் எழுந்திருக்கு. திருவான்மியூரில் நடந்த கட்சி கூட்டத்தில் தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப விகரசா பேசினாரு. குறிப்பாக வந்துட்டு சமக்கிர சிக்ஷா அப்படின்ற அந்த திட்டத்துக்கு வந்து நிதி வரல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கும் இன்னும் ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு முதல் தவணையா கொடுப்பாங்க, கொடுக்கறத அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இப்படி எல்லாம் முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். கொடுத்து 1050 கோடிக்கு கணக்கு என்ன காட்டுங்க அப்படின்ற மாதிரி, கணக்கு என்ன காட்டுங்க, அன்பில் மகேஷ் அவர்கள் ஊழல் பண்ணிட்டாரா அப்படி இப்படிலாம் பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்க கட்சிகளை பத்தி வந்து சிஎம் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. பேசும்போது கூட என்ன சொல்றாரு, ஆளுநரும் அண்ணாமலை இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. என் கட்சியில யார் தலைவரா இருக்குன்னு இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்க பேசலாமா? இதுக்கு பேர் தான் வாய்க்கொழுப்பு. இது அவர் சொன்னது, நான் சொல்லல. என்னோட நோட்டீஸ் பாயிண்ட் அவர் சொன்னது, நான் சொல்லல. அவர் என்னன்னா பணக்கொழுப்புன்றாரு, இவர் என்னன்னா வாய்க்கொழுப்புங்கிறாரு. என்னமோ எல்லாருக்கும் அப்படியே இருக்கு போல. இப்ப அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணாமலை இருப்பேன், எங்கேயும் போயிட மாட்டேன். அதே நேரத்தில் என்ன சொன்னாருன்னா, இந்த தலைவருக்கு வந்து துண்டு போட்டு வச்சுட்டு உதயநிதி இன்பநிதி அப்படி மாற்றி மாற்றி வர்றதுக்கு வந்து இது வாரிசு கட்சிலாம் கிடையாது. நான் அண்ணாமலை இருப்பேன். எப்போ வரைக்கும் இருப்பேன்? அண்ணா அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கிற வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு பேசினாரு பாருங்க. உடனே பயங்கரமான தொண்டர்களுடைய உற்சாகம். அவர் என்ன ஒரு அர்த்தத்துல சொல்லி இருப்பார் என்று யூகிக்கிறோம் என்றால், அண்ணா அறிவாலயம் கட்டியது யாருடைய நிதியால் அப்படிங்கறத கொஞ்சம் வரலாற்றின் பக்கங்களை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் அவனுடைய உழைப்புல, சொந்த உழைப்புல அவன் கொடுத்த நிதியின் காரணமாக
அண்ணா அறிவாலயம் என்ற சொத்து திமுகவின் என்ற கட்சிக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது அது ஒரு குடும்ப சொத்தாக மாறி இருக்கிறதா அப்படின்ற கேள்வி மக்கள் மனசுல வருது. இப்ப இதுல என்னன்னா, இதற்கு வந்து ஐயா ஆர் எஸ் பாரதி ஒரு பதிலரை சொல்லியிருக்கிறாப்ல. அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு புள்ள கூட, அதாவது இந்த திரள் நிதியை பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த திரள் நிதிக்கான அடித்தளம் பிள்ளையார் சொல்லி தொடக்கம் தெரிஞ்சா அது என்ன கருணாநிதி அவர்கள். அண்ணா அறிவாலயத்துடைய அந்த என்ன சொல்றது, ஒரு ரூபா டிக்கெட்லாம் வித்தாங்க. இடம் வாங்கினது கட்டடம் கட்டினது எல்லாமே திமுக எழுச்சியால ஒவ்வொரு கூட்டத்திலையுமே பேசும்போது கருணாநிதி அவர்கள் அப்படியே தொண்டனை உசுப்பி எழுப்புவார். தொண்டனே எழுந்து வா, உனக்காக கட்டியிருக்கும் மாளிகையை பார், நமக்காக கட்டியிருக்கும் திராவிடத்திற்காக எழுந்து கொண்டிருக்கும் இந்த கற்கள் ஒன்றும் உன் ரத்தம் அல்ல, என்னுடைய வீரவையும் அல்ல, அது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற சொல்லி அப்படிலாம் பேசினார். அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கா, வெளியே விடுவாங்களான்றது தெரியல. இப்போ இதுக்கு நடுவில் அதே கூட்டத்தில் அவர் நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். குறிப்பாக பாலியல் புகார், தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய பாலியல் வன்முறை, சேலத்தில் வந்துட்டு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை கூட படிக்கக்கூடிய மாணவர்களே வந்துட்டு பாலியல் வன்முறை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் இந்த புகாரை காவல்துறைக்கு அளிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் தடுத்திருக்கிறார். தடுத்தது யாரு? அந்த ஸ்கூலுடைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்டா இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஜோதிங்கிறவங்க தான். ஆமா, இது வந்து மேடம் இவங்க தான் வந்து அந்த புகாரை தடுத்திருக்காங்க. 20 நாள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த புகாரை தடுத்தது இவங்க தான் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. யாருமே சொல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து. இன்னொரு முத்தாய்ப்பான விஷயம் என்னன்னா, ஐபிஎஸ் அதிகாரி அவர் லெவல்களுக்கான பாலியல் புகார் அப்படின்றது வந்திருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா அந்த வடக்கு மாவட்ட இணை ஆணையராக இருக்கக்கூடியவர் மேல பிராது கொடுத்திருக்காங்க. கூட பணிபுரியக்கூடிய 2 பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும், பணியின் போதே அவர் மது போதையில் இருப்பதாகவும், இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த அப்படின்னு சொல்லி இன்னொரு காவலரும் இப்ப மாற்றாரு. ஆமா, இவர் இப்போ பணி இடைநீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. காவல்துறைக்குள்ளேயே இந்த மாதிரி நடக்குது, இது எங்க போய் முடியுது, இதை வைத்திருக்கக்கூடிய நபருக்கு இது தெரியுமா, அதாவது இந்த துறையை வைத்திருக்கக்கூடிய நபருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி இருக்கு. இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இந்த காவல்துறையில் நடந்த இந்த பாலியல் அத்துமீறல், இந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறத 40 புகார்கள் கொடுத்திருக்காங்களாமா. எதுலயுமே அவங்க வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையா. அதான் உயரதிகாரியாக இருக்கக்கூடிய அவர் வந்து வெளியில அதுக்கு அடுத்த மட்டங்களுக்கு போகாம பாத்துக்கிறார். இதெல்லாம் வந்து கேட்கறவங்களுக்கு காவல்துறை அமைச்சர் யாருன்னு யோசிக்க தெரிஞ்சதுன்னா இப்படியே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்களே யோசிங்க. ஒரு சீட்டு தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, சரின்னு சொல்லி தானே நானும் எலெக்ஷன் நின்னேன். கடைசி வரைக்கும் போராடி உங்க சின்னத்துல நில்லு, உங்க சின்னத்துல அதான் உதயசூரியன் சின்னத்திலே ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். அந்த நாகூர் அனிபா குரல்ல அப்படி கணீர்னு இருக்கும். அதை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் நின்னல. இன்னைக்கு இப்போ இந்த சீட்டை கொடுக்கறதுக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி மூடப்பட்ட அறையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாரா ஐயா கமலஹாசன் உலகநாயகன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு இந்த நிலைமையா? ஆமா, சேகர் பாபு ஐயா நேர்ல போய் பாத்துருக்காரு, கூடவே உதயநிதி ஸ்டாலின் தூமு போய் பாத்துருக்காரு. அப்படிலாம் இவ்வளவு நல்லவங்கலாம் இவங்க இல்லையே எப்படி இருந்த மாதிரி விஷயத்தை தோண்டினால் என்ன தெரியுதுன்னா, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னோம், நீங்களும் சரின்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை நீங்க எங்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா அதுக்காக காம்பன்சேட்டா நாங்க உங்க தமிழகத்தின் ஒரு பகுதியை தருகிறேன் மன்னராட்சின்னு மாதிரி. இல்ல, அதாவது ஐயா நீங்க கொடுக்கவே இல்ல, கொடுக்காத திருப்பி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? கடன் கூட கொடுத்தவங்க தான் திருப்பி கேட்பாங்க. இவர் என்னன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறது, அதாவது மாநிலங்களவை கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்களவையில ஒரு சீட்டு கேட்டிருக்காரு. அதுலயும் சரி என்னென்ன தொகுதி கேட்கறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா தென்சென்னை, கோயம்புத்தூர், ஒரு 5 தொகுதி, ராமநாதபுரம் ஒரு 5 தொகுதி கொடுத்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா தென்சென்னை தவிர மீதி எல்லாமே வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. சோ அதை பாத்தீங்கன்னா என்ன நீங்க பிள்ளைகள் இதெல்லாம் வராதுன்னு வேணா தேனி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதுல காங்கிரஸ் போட்டியிட்டு தோற்ற தொகுதி. இப்ப பேசாம அங்கே நின்றுக்கலாம் போல் இருக்குது. ஏன்னா 39 திமுக ஜெயிச்சிருச்சு. ஐயோ ஆண்டவரே தப்பு கணக்கு போட்டீங்களே அப்படின்ற மாதிரி. மாநிலங்களவை கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஐயா, வைகோ அவர்களுடைய பதவிக்காலம் ஜூலை மாதத்துக்குள்ள முடிய இருக்குது. ஐயாவுடைய பதவியை எடுத்து ஆண்டவர் கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. இப்போ ஐயா என்ன சொல்றாரு, இல்ல நாங்க மாநிலங்களவை பதவி பத்திலாம் ஒன்னும் கேட்கல, அதை பத்தி எதுவும் எழுத்துப்பூர்வமான பேசல அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. சோ அதையும் கூட்டி பாத்தீங்கன்னா டேலி ஆயிரும். ஆனா இப்ப நீங்க அதாவது கேட்காத வைகோவுக்கு பதவியும், அதாவது அக்ரிமெண்ட் போடப்பட்ட கமலஹாசன் அவர்களுக்கு அல்வாவும் அப்படின்ற மாதிரி வருதா? அப்படி இல்ல, இப்ப கமலஹாசனுக்கு நீங்க இல்லன்னு சொல்றீங்க அப்படின்னா அப்ப அந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் எந்த சாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற வைகோவுக்கு கொடுக்க போறீங்களான்னு தான் கேக்குறேன். ஆமா, அப்போ வைகோவுக்கு இல்லன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் அவ்வளவு முக்கியத்துவம் வைகோ அவர்களை விட, கமலஹாசன் அவர்களை விட முக்கியமான அந்த சார் யார்? அந்த சார் மயிலாட் வீடு இல்லாதவங்களுக்குலாம் வீடு வந்து அரசு வந்து இலவசமாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு. அந்த வழக்கின் மீதான விசாரணை நீதியரசர் BR கவாய் அவர்களுடைய விசாரணைக்கு வந்துச்சு. அவர் விசாரணையில் வந்து
மனுதாரருடைய அந்த நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் வந்து அரசு இப்படி வந்து நிறைய இலவசங்களாக கொடுக்க மக்களுடைய அந்த உழைப்புங்கிறது குறையுது. மக்களுடைய அந்த மறுவாழ்வுக்கான அந்த வாழ்வியல் முறைங்கிறது கற்பிக்கப்படாமலே மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும் போது மக்கள் சோம்பேறியாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷன். தேர்தலுக்கு முன்னாடி கட்சிகள் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது மக்களை ஒட்டுண்ணியா தான் வாழ வைக்கும்னு சொல்லிட்டாரு. நீதிமன்றம் இப்படிப்பட்ட கண்டனங்களை தெரிவித்தால் நாங்கள் எப்படி 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆட்சியில் அமர்வது அப்படின்ற கலக்கம் கட்சிகளிடையே இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப இலவசம் கொடுக்காம யாருமே வாக்குறுதி இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இந்தியா முழுக்கவுமே இலவசங்கள்ன்றது ரொம்ப இயல்பாக சரளமாக மாறி போச்சு. இந்த நிலையில நீதிமன்றம் சொன்னாலும் கூட நீதிமன்றத்தால வேற எதுவும் பண்ண முடியாது, கருத்து தான் சொல்ல முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது சட்டம், அதாவது லஞ்சத்தை சட்டமாக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வேலை செய்யணும்னா இவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி சட்டமே ஆக்கிடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்க்க போனா விரக்தியின் விளிம்புல இருக்கக்கூடியவனுடைய பார்வை அதுதான் இருக்குது. அப்ப பாக்கணும்னா இது இலவசங்கள் இருக்கு, அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்களுடைய தரம், அதற்காக நீங்க கொடுக்கப்படக்கூடிய விலை அப்படிங்கிறது ஹியூஜ் டிஃபரன்ஸா இருக்கு. மக்கள் வரி பணம் வேஸ்டா போகுது. எதுக்கு மீன் எடு கொடுக்குறீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்களேன். இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் இணைந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடியவர்களுடைய அந்த செல்வாக்கு என்ன அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு. அதுல பாத்தீங்கன்னா பாருங்க, திமுகவுக்கு அப்படியே புது வெள்ளம் புது ரத்தம் பாய்ச்சது போல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. உதயநிதியால தானே. ஆமா, என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த வாக்குகளை விட 5% அதிகமாகி 47 இருந்தாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 52% மாறி போச்சாமா. 52 ஆயிடுச்சு. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் 3% அதிகமாகி இருக்கு. என்னப்பா எல்லாம் அதிகம்னா என்ன மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சா? இல்ல, அதிமுகவுக்கு 3லிருந்து 5% குறைந்திருக்கிறது, செல்வாக்கு குறைந்திருக்கிறது. இப்பெல்லாம் வந்து எலெக்ஷன் வச்சாலும் அதே 39 சீட்டை திமுக அப்படியே ஃபுல் ஸ்விங்ல அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எம்ஜிஆர் இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்னைக்கு தூமு அவர்களுக்கு வந்து விட்டது என்பதை வந்து மகிழ்ச்சிகரமாக அந்த கருத்து சொல்லி சொல்றாங்க. உடனே அப்படியே எல்லாரும் அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்களா ஸ்டாலின் அலை வீசுது, தமிழகம் எங்கும் திராவிட மாடல் தான் இனி எதிர்காலத்திற்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த இருந்த நிலைமை யோசிச்சு பார்த்தா ஒரு தலைவரா கூட உங்களால ஆக முடியல. காத்துல கம்பு சுத்துறதுன்னு சொல்லுவாங்க. யாருமே இல்லாம யாருக்குப்பா நீங்க டீ ஆத்துறீங்க? அதிமுக அங்க கிடக்குது, அது என்ன இருக்குதா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு இருக்கும்போது திமுக வலிமையாகத்தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது ஆட்சி பொறுப்புல வேற அதிகாரத்துல வேற இருக்கிறீங்க. மக்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்ற அந்த இடத்தை விட்டுட்டு அப்படியே திமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் அப்படின்ற ஒரு பார்வைக்கு வந்தோம்னா மிக அதிகமான விரக்தியில், இன்னும் சொல்ல போனால் வெறுப்பில் இருக்கிறார்கள் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு பதவி, எங்களுக்கு ஒரு சின்ன, குறிப்பா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மக்களே மறை காய்மறையாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்க மனு எடுத்துக்கிட்டு மாவட்ட செயலர்களையோ இல்ல கட்சியில முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையோ பார்க்க போனோம் அப்படின்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அதிகார வலயம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி எங்களால போகவே முடியல. யாரு? கட்சிக்காரங்களாலே போக முடியல அப்படின்னு சொல்லி மனக்குமுறலை வெளிப்படுத்திருக்காங்க. இதே வேற கட்சியிலிருந்து வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய பெரிய இடங்கள்லாம் பிடிச்சிக்கிறாங்க. 10 வருஷமா நாங்க இருந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனால் 10 வருடமாக ஆட்சியில் இருந்த அதிமுகவில் இருப்பவர்களுக்கு கூட இந்த அளவிற்கான மன குமுறல், மனக்கசப்பு, ஏமாற்றம் அப்படிங்கிறது இல்ல. 4 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு ஏமாற்றங்கள் எங்களெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழகம் முழுக்கவே இந்த மாதிரியான அலைகள் இருக்கு. மாவட்ட செயலர்கள் அவங்களுக்கு தெரிந்த ஆட்களை மட்டுமே பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அதே போல துணை முதலமைச்சர் இளைஞர் அணியிலையும் சரி கட்சியிலையும் சரி அவருக்கான செட்டப்ப அப்படியே செட் பண்ணிட்டு வராரு. அவருக்கு ஆதரவாளர்கள் தான் பொறுப்புல இருக்காங்க. நாங்கெல்லாம் எத்தனை வருஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிருக்காங்க. சேலம்க்கு இப்பதான் அமைச்சர் போட்டிருக்கோம். வெயிட் அண்ட் see. எழிலரசன் என்பவர் சமீபத்தில் விலகினாரு. அதனா நாங்க கருணாநிதிக்கு போஸ்டர் ஓட்டணும், அடுத்து ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டணும், உதயநிதி கூட போஸ்டர் வச்சோம், அடுத்து இன்பநிதிக்கும் போஸ்டர் ஓட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிடுவீங்க போல வெளியில போனார். சோ இந்த மனநிலையில அதிகப்படியான அடிமட்ட தொண்டர்கள் இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு இன்றைக்கு ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மருத்துவமனையை திறந்து வச்சுட்டு உட்காந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அதற்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, மாண்புமிகு சென்னையினுடைய மேயர் அவர்கள் அவங்களே வந்து இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு அந்த நேரத்தில் டியூட்டியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இத்தனைக்கும் நேற்று விடுமுறையாக இருந்தப்போ அந்த மருத்துவமனையில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லிட்டு கஞ்சா கருப்பு அவர்கள் இதுக்கு மேலே இதை கிளறாமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா அவருக்கு தான் இது எச்சரிக்கையா இல்ல பதிலா பயமுறுத்தலா அப்படின்னு கூட தெரியல, மிரட்டலா அப்படின்னு கூட தெரியல. ஆனா அந்த வார்த்தையை வந்து ஒரு கடைசியா சொல்லியிருக்க வேண்டாம்.
எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்துட்டு கடைசி இந்த வார்த்தையை விட்டீங்களே சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே வாடகை பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த நடிகர். அப்படி இருக்கும்போது வெளிப்படையாக ஆவேசமாக இந்த பேட்டி கொடுத்த உடனே அப்பவே நம்ம சொன்னோம், சைலண்ட் சொல்லும் போதே சொன்னோம், இதற்கு மாசு என்ன முட்டு கொடுக்க போகிறாருன்னு முட்டு கொடுத்து விட்டார். இல்ல சிலர் நெட்டிசன்கள்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, அவர் வந்து இந்த தொப்புள் கொடியை கட் பண்ணவருக்கு தான் தடவி கொடுப்பாரு, சிலர்லாம் வந்துட்டு ரஃபா தான் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிவிட்டாங்க. ஐயா உங்க மேல வந்து இந்த நெட்டிசன்கள்லாம் ரொம்ப கோவத்துல இருக்காங்க, ஐடிவில சொல்லி அவங்களை நல்லா ஒரு கை பாத்துருங்கய்யா. இதே போல பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.